சிவா, சிந்து அதுக்கப்புறம் அன்னபூர்ணி எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இந்த சிந்து தான் என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி என்னை வந்து பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க. மகா அது கேட்டு 2 பேர் 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சிந்து வந்து எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சிந்து சொல்கிறத கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லை இவ போய் சொல்கிறா, இவ தான் கொடுத்துருக்கா, இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னோடனே உடனே வந்து என்னங்க இது சிந்து கொடுக்கலன்றாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இது என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கேட்குறாரு. இங்கே பாருங்கள் சார், உங்கள் ஒய்ஃப் வந்து சிந்து வந்து இந்த மாதிரி அவங்க மாமியார் வந்து அவங்களை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார், அதனால வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னோடனே, சார் இவங்க தான் சார் என்னோடய ஒய்ஃபு, நீங்கள் வேணால் பாருங்கள் மேடம் அப்படி சொல்லி காட்டினோன்னே உடனே சிந்து வந்து மேடம் உண்மையிலே நான் தான் அவரோட ஒய்ஃபு, நான் கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கலையே, எதுக்காக தேவையில்லாமல் வந்து எங்கள் அத்தையை கூட்டின்னு வந்து இங்கே விட்டுருக்கீங்க அப்படி சொன்னோன்னே, இங்கே பாருமா நீ தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்க, நான் தான் கொடுக்கலன்னு சொல்கிறேனே, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருமா நீ தான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, உன்னோட வந்து கையெழுத்து தான் நீ போட்டிருக்க, வேணா நீ பாரு அப்படி சொன்னோன்னே அதில் வந்து இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து இது உன்னோட கையெழுத்து, ஆமாம் இது எப்படி வந்ததுன்னு தெரிலங்க எனக்கு, சத்தியமாக நான் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே நடிக்கிறீங்க உட்காந்துட்டு, அப்புறம் எப்படிங்க இது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பா, இவ என்னை என் மேலே பழிவாங்க தான் இவ்வளோ பண்ணியிருக்கா, இவளை நான் அடிச்சிட்டேன், அதனால தான் என் மேலே கோவம் வந்து இப்படிமா பண்ணியிருக்கா, நீ அடிச்சிட்டியாம்மா, ஏம்மா அடிச்ச அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு சிவா. அது வந்துடா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் அவங்க அடித்ததெல்லாம் பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல, அதனால் தயவுசெய்து எங்கள் அத்தை மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க, எப்படி நடிக்கிறா பற்றியாரா சிவா, இவளை நம்பாதரா, பயங்கரமாக நடிக்கிறாடா, என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இப்போ வந்து வேணும்னே நடிக்கிறாடா, நம்பாதரா அப்படின்னோடனே, என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிந்து இதெல்லாம் உண்மையிலே சொல்லு சிந்து, உண்மையிலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் டாக்டர் நீயும் என்ன சந்தேகப்படுற, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல டாக்டர், சொன்னால் கேள் டாக்டர், எனக்கு அந்த ஆன்லைன்லாம் எப்படி டாக்டர் தெரியும், எனக்கு தான் அந்த அளவுலாம் வந்து தெரியாதுல்ல டாக்டர் அப்படின்னு சிவா யோசிக்கிறாரு. ஆமாம் சிவா, சிந்து அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லை, என்ன சிவா நீ இப்படிலாம் யோசிக்கிற, கண்டிப்பாக இதில் வேறு யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, சிந்து இப்படிலாம் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. சிந்துவை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. உடனே சிவா வந்து சரி இப்போ வேறு என்ன ஃபார்மாலிட்டி சொல்லுங்கள், அதான் நேரடியாக சம்மந்தப்பட்டவங்களே வந்திருக்காங்க இல்லையா, கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க சொல்லுங்கள், அவங்கள நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆனால் கேஸே வந்து கொடுக்காத போது எதுக்காக நான் வந்து எழுதி வாங்கணும், எனக்கு ஒன்றுமே புரியல டாக்டர் அப்படின்னோடனே, அதுதான் தெரியல, ஒன்றை வச்சு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது யாருன்னே தெரியல அப்படி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் யாருன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா அப்படி சொல்லி கேட்டோன்னே, நாங்கள் விசாரிக்க தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் சார், அரெஸ்ட்லாம் பண்ணல, விசாரிக்க கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வலுக்கட்டாயமாக கூட்டின்னு வரது வேணும் இதாக போச்சு, உண்மையிலேயே நாங்கள் விசாரிக்க தான் கூட்டின்னு வந்தோம், அதுவும் சிந்து கம்ப்ளைண்ட் 100% கொடுத்துருக்காங்க, வேணா நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நாங்களா பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏய் சிவா, இந்த சிந்துவை நம்பாதரா, அவளை பார்த்தல, அவள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை என்னை வர வச்சு என்னை கூட்டின்னு வச்சிட்டாடா, இப்போ உன் எதிர அப்படியே நடிக்கிறா, அவளை நம்பாதரா சிவா அப்படி சொல்லிட்டு இந்த மகா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து சிவா ஒரே குழம்பி போகிறாரு. உடனே டாக்டர் என்ன சத்தியமாக கொடுக்கல டாக்டர், தயவுசெய்து நம்பு டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. சிவா சரி இப்போ என்ன ஃபார்மாலிட்டிஸ், நான் எழுத்து எங்கே வேணாலும் போடுறேன், தயவுசெய்து அத்தையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து அழகிறாங்க. அடுத்து வந்து சிந்து கிட்ட சைன் வாங்கி எல்லாரையும் அமுச்சு விடுறாங்க. இங்கே வந்தோடனே இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எப்போ என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாலோ இப்போ இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாங்க. மகா நான் பண்ணலை, சொன்னால் புரிஞ்சுக்கங்க, நீ பண்ணாமல் என்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, எல்லாம் நீ தாண்டி காரணம் அப்படின்றாங்க. சிவா வந்து அமைதியாக இருக்காரு. ஏன் டாக்டர் நீ அமைதியாக இருக்க, அப்போது நான் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன், நீயும் நம்புறியா டாக்டர் அப்படின்னோடனே சிவாவுக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு தெரியும் டாக்டர், நான் முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன்ல, அதனால தானே இப்போ நீ என்னை நம்ப மாட்டேங்கிற, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. இங்கே ஒன்றும் புரியாமல் சிவா வந்து யோசிக்கிறாரு. உடனே அன்னபூர்ணி வந்து சிவா நீ பண்ணது தப்பு சிவா, சிந்துவை நீ நம்பணும் சிவா, அவள் அப்படிப்பட்டவளே கிடையாது, அவள் இது வரைக்கும் எந்த தப்புமே செய்யாதவ, அவ்வளோ போய் நம்ப மாட்டேங்கிறியே, எனக்கு ஒன்றுமே புரியல சிவா, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, இல்லை பெரியம்மா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அதனால தான் என்ன குழப்பம் வந்தாலும் சிந்துவை நம்பாமல் விட்டுறாதப்பா, அது ரொம்ப பெரிய தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிவா ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. இதில் யார் மேலே தப்புன்னு